இந்த 10% அது ஏன் கொடுத்தாருன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி இருந்தும் எடப்பாடி செக்மெண்ட்ல வந்து திமுக லீடு காமிச்சிருக்காங்க, ஒரு 10,000 ஓட்டு லீடிங். ஸோ அவருக்கே அங்கே பிரச்சனை வந்துடும், தன்னுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கணுன்றதுனால தான் பாமகவையும் சேர்த்துக்கிறாரு, 10% அங்கே கொடுக்குறாரு, வன்னியர் 10%. ஸோ இந்த 10% கொடுத்ததா என்ன ஆகுதுன்னா நான் வன்னியர் ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு சரி. ஏன்னா வட மாவட்டங்களோட அரசியலே அதுதான், வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் தான் எங்கள் பாலிடிக்ஸ். இங்கே அதில் வந்து கொஞ்சம் தலித்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக அவங்களோட ரோல் எடுப்பாங்க. சில நான் வன்னியர் ஓபிசிஸ் நாயுடுஸ் மாதிரி செக்ஷன்ஸ்லாம் அவங்க ரோல் இருக்கும். இந்த நான் வன்னியர் பாலிடிக்ஸில் நான் வன்னியர்ஸ் வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அளவு கன்சாலிடேட் இருக்கு. இன்றளவும் அந்த போலரைசேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வன்னியர்ஸ் வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட். ஏன்னா இங்கே வந்து பாமக ஒரு பக்கம் இருக்கு, பாஜக. ஸோ அங்கே பாஜக என்டிஏக்கு வன்னியர் ஓட்டு போக, அதிமுக சைடு வந்து 10% கொடுத்ததால இது வந்து பாமக விழுந்த ஓட்டு கூட ஒரு செக்ஷன் வந்து அதிமுக விழுந்துருச்சு. நான் வன்னியர் மொத்தமா கன்சாலிடேட் ஆகுது. இப்ப நாளைக்கே வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் திரும்பவும் இதே போலரைசேஷன் தான் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து 10% அதிமுக வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த வன்னியர் மத்தியில் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க கொஞ்சம் அக்ரஸிவ் கிராமப்புறங்கள் நல்லா இது நல்லா பரப்பிட்டு இருப்பாங்க, 10% நம்ம கிடைக்க போகுதுன்னு. பதிலுக்கு வந்து திமுகவோட 2ஆம் கட்ட நிர்வாகி, மாவட்ட லெவலில் நிர்வாகிகள் அவங்களும் கிராமமா போயிட்டு 10% வேணாம்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நைட்டு வைப்பாங்க. இதுல வந்து பெரிய அளவுக்கு இந்த போலரைசேஷன்ல இன்றும் இருக்க மாட்டேங்கும். இது நடக்கும் எடப்பாடிக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் பாமக போறாருன்னா, அவருக்கு பாமகவோட போனா சேலத்துல அதிமுக திடுமாறும். நம்ம தானே பார்த்தோம். திமுக அதிமுக பாமக தனித்தனி என்னன்னா சேலத்துல திமுக பெரிய ஃபைட்டு கொடுக்கும். எடப்பாடியிலேயே நல்ல கேண்டிடேட் போட்டு எடப்பாடி சிக்க வைக்கலாம். அதை தவிர்க்கிறது பாமக வேணும்னு நினைப்பாரு. பாமக போனா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்துடும்.